இன்றைக்கி வந்து வீட்டில் தனியாக இருக்கேன். ஸோ நாளைக்கு ஊருக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் வந்து மேக்கப் இருக்குது. நேற்று நைட்டு வந்து என்ன பண்ணேன்னா சிக்கன் ரைஸ் வாங்கினேன். ஸோ வாங்கிட்டு சாப்பிட்டு கொஞ்சமாக மிச்சம் வச்சுருந்தேன். எனக்கு முந்தின நாள் சிக்கன் ரைஸ் வந்து அடுத்த நாள் சூட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். சும்மா கொஞ்சம் தான் இருந்துச்சு, லைட்டாக அதை வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். வந்து 10ஆவதுக்கு கஞ்சி இருக்குது, அதுவுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் வந்து டீ, இதுதான் இன்றைக்கான சாப்பாடு. டீ வந்து கொதிச்சிட்ருக்கணும் பொறுமையாக, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம டிவி பார்த்துக்கிட்டே இந்த சிக்கன் ரைஸ் வந்து சாப்பிட்றலாம். எப்போவுமே நான் ப்ரெஷ் க்ளீன் பண்ணுறது, இப்போ நாளைக்கு ஈவெண்ட் இருக்குன்னா இன்றைக்கி தான் பண்ணுவேன். அப்போ பண்ணும்போது உங்களுக்கு நல்லா க்ளீன்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அண்ட் ஒவ்வொரு மேக்கப்புக்கும் முன்னாடி ப்ரெஷ் க்ளீன் பண்ணுறது அண்ட் வந்து அந்த வேனிட்டியை நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறது என்னோடய வேலை. இந்த பாக்ஸ் வந்து நான் வமையால் வாங்கினேன், 349 சம்திங் ஏதோ வாங்கியிருந்தேன். இப்போ வந்து ரேட் அதிகமாச்சு. அண்ட் இந்த சைஸில் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த சைஸ் ஓகே தான், அப்பப்போ தேவைப்படும் போது ரீஃபில் பண்ணிப்பேன். இதில் வந்து பாபி பின்ஸு, அப்புறம் வந்து சின்னதாக ஒரு யூபின் மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த பீட்ஸ்லாம் வச்சு ஹேர் ஸ்டைலுக்கு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் வந்து பெரிய யூபின் வச்சுருப்பேன், சின்ன ஹேர் பின் வச்சுருப்பேன், பெரிய ஹேர் பின் வச்சுருப்பேன். அப்புறம் வந்து லப்பர் பேண்ட், அது வந்து டிஸ்கோ லப்பர்னு சொல்லுவாங்க. அது வந்து வாமையால் வாங்கினது. அது 150, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய பாக்ஸில் இருக்கும். ஓகே, நீட்டாக பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போது ப்ரெஷ் க்ளீன் பண்ணலாம். ப்ரெஷ் க்ளீனிங்க்கு வந்து நான் வாமாயிலேருந்து யூஸ் பண்ணுறேன். ரெகுலராக நம்ம என்னென்ன ப்ரெஷஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ, என்கிட்ட மொத்தம் 24 ப்ரெஷஸ் இருக்குது. இது பிராண்டு வந்து பிஏசி. இது 7500க்கு நான் ஒரு 5 இயர்ஸ் பேக் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்குமே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு பிராண்டு. மெயினாக வந்து இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ப்ரெஷ்ஷு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு கருத்து டக்குன்னு தோணுது, இதை நம்ம சொன்னோம்னா ஒரு சில பேருக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே ஒருத்தவங்கள்ட்ட பழகுறேன் அப்படின்னா டவுன் டு எர்த், எந்த அளவுக்கு இறங்கி நான் அவங்கள்ட்ட என்னோடய லவ்வை காட்ட முடியுமோ காட்டுவேன். ஆனால் ஒன்ஸ் வந்து அதை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப என்னால் பழையபடி பேசவே முடியாது. கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுவேன், ஒரு 50% ஆக்டிங் பண்ணுவேன். சரி, அவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து லைட்டாக ஆக்டிங் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன், பழையபடி நம்ம இருப்போம், எதுக்கு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி. அவங்களும் பழையபடி வந்தாங்கன்னா, பழைய ஃபைட்டு ஏதோ இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது மாதிரி எதுவும் நடக்கலை, அப்படி ஏதாவது பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல் என்கிட்ட பழகுனாங்கன்னா நானும் வந்து எப்பவும் போல் இருப்பேன். எந்த ஒரு சேஞ்சஸுமே என்கிட்ட இருக்காது. ஆக்டிங் பண்ண தேவையில்லை, ஏன்னா எனக்கு ஆக்டிங் பண்ணுறது பிடிக்காது. உண்மையாக ஒருத்தவங்க மேலே பாசம் வந்துச்சுன்னா தான் பேசுவேன். ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அப்படி தான். அந்த ஃபார்முலா தான் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு சிலவங்க நல்ல ஒரு பாடம் வந்து கற்பிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு சிலவங்க 2-3 பேர் நல்ல பாடம் வந்து எனக்கு கற்பிச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் உலகம், இப்படி தான் சுயநலமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கற்பிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் என்ன ஆகிட்டேன்னா, சைலண்ட் ஆகிட்டேன். ரொம்ப கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன். என்னால் வந்து ஜோவியலாக இருக்க முடியல எல்லா நேரத்துக்குமே. ஏன்னா அவங்களாம் நம்ம பேசாத டைமில் என்னென்ன வேலைகள் பண்ணுவாங்க, நம்மளை பற்றி என்னென்ன பேசியிருப்பாங்க, நான் கெஸ்ஸிங்கில் சொல்லலை, ஆதாரபூர்வமாக என்கிட்ட வந்து சொல்லியாச்சு. எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ வரைக்குமே நான் யார்ட்டையுமே எதுவுமே கேட்கல. ஏன்னா நான் அப்படிப்பட்ட பர்சன் கிடையாது. நான் யார்ட்டையுமே வந்து என்னை பற்றி இப்படி பேசுனீங்களா, அப்படி பேசுனீங்களான்னு தப்பாக பேசலை. தப்பாலாம் யாரும் என்னை பேச முடியாது, பேசுகிற அளவுக்கு நான் நடந்துக்கல. பட் லைக் என்னோடய ப்ரொஃபஷன் வச்சு அதை வந்து கீழே இறக்கி கொண்டு வர மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. நான் எதையுமே கேட்டுக்கல.
ஏன்னா ஹியூமனோட நேச்சர் இதுதான் எனக்கு தெரியும். நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மனசில் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அது வந்து என்ன ஏது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுறலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. பட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஏதோ ஒன்று, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எதுனாலும் சரி, இந்த உலகத்தில் நம்மளை தீர்மானிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு வேலை ஓடிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் என்னால் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் நான் ஓடுவேன், அவ்வளோ தூரம் நான் என்னோடய வேலையை பார்ப்பேன். இது வந்து ப்ராஃபிட் மோட்டிவேஷன் கிடையாது. இது வந்து ப்ராஃபிட்டை மட்டும் வச்சு நான் என்னோடய பிஸ்னஸ் ரன் பண்ணல. ப்ராஃபிட் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து எனக்கான ஒரு பாதை இதுதான். நான் இதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடில் போகிறது பிஸியாக இருக்கணும். மற்ற விஷயங்கள், மனுஷனோட எண்ணங்கள் அதெல்லாம் வந்து நான் மேக்ஸிமம் மைண்டு கொண்டு போகிறது கிடையாது. இப்போலாம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. அது மாதிரி பார்த்துட்டு போக வேண்டியதான். ஏன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட போய்ட்டு ஏன் எதுக்குன்னு கொஷின் கேட்டாப்புல ஏதாவது மாறுமா? இல்லை ஆல்ரெடி உடஞ்சி போன ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா? இதை பழையபடி மாற்ற முடியுமானா கண்டிப்பாக அதை ஒட்ட முடியாது தான். அது வந்து எனக்கு தெரியும். அதனால் நானும் என்னை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். இப்படி தான் இருக்கணும் சுஜி, நம்மளோட லிமிட் இவ்வளோ தான், இவ்வளோ பாசத்தை அள்ளி கொட்டணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது வந்து நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் நானே என்னை வந்து ஐசோலேட் பண்ணிட்டேன், கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டேன். இப்படி இருக்கிறது ஓகே தான். எனக்கு பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. எனிவேஸ் ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து மார்னிங் இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் நான் வந்து வேனிட்டி அரேஞ்ச் பண்ணலை, அரேஞ்ச் பண்ணுற வேலை இருக்குது. அதையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மத்தியானம் வந்து ஏதாவது சமைக்கணும். என்ன சமைக்கிறதுன்னு தெரில. இல்லை வந்து ஒரு 20 ரூபாய்க்கு குஸ்கா வாங்கிடலாமான்னு யோசிக்கிறேன். எனக்கு ஒரு ஆளுக்கு சமைக்கணும். அதை வந்து நைட்டு வேறு ஒரு 8 o'clock நான் இங்கேருந்து கிளம்பணுன்னு இருக்கேன். இங்கேருந்து அந்த ஏரியா பேர் சொல்ல வேணாம், அது ரொம்ப லாங், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ அது சேஃப் இல்லைன்றனால நான் நைட்டே கிளம்புறேன். 8 o'clock கிளம்பிட்டேன்னா 10 o'clock அவங்க இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டு அவங்க கூடயே நான் ஸ்டே பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட நான் பேசிட்டேன். ஆக்சுவலி பிளான் என்னென்னா மார்னிங் 4 o'clock மேக்கப், பார்ட்டி மேக்கப் தான். ஒரு 2 பேருக்கு பார்ட்டி மேக்கப், ஒருத்தவங்களுக்கு சாரீ ட்ராப்பிங் இருக்குது. நம்ம வந்து 2 o'clock கிளம்பி போகலான்னு நினச்சேன். பட் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா அது சேஃப் கிடையாது, அதனால் நீ முந்தின நாள் கிளம்பி போயிட்டு அவங்க கூடயே நீ ஸ்டே பண்ணிக்கோ, ஒரு 3 மணி நேரம் தானே, அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிக்கோ, அப்புறம் அப்படியே மேக்கப் ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அந்த கிளைண்ட்டிட்ட கேட்டேன் என்ன பண்ணலான்னு. அவங்களுமே ஸ்டார்டிங் வந்து கேட்டுட்ருக்காங்க, எப்படி 2 மணிக்கு கிளம்பி வருவியா, தனியாக வருவியா, சேஃப்டியான்னு கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நான்லாம் வந்துடுவேன் அப்படின்னா. ஆனால் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணலை, எங்கள் அம்மாவும் வேணான்ட்டாங்க, நீ கொஞ்சம் முன்னாடியே போமான்ட்டாங்க. அதனால் பாருங்கள் எவ்வளோ பயப்படுறாங்கன்ட்டு. கல்யாணம் ஆகிருக்கு, 2 குழந்தைங்க இருக்குது, இன்னும் என்னை நினச்சி பயப்படுறாங்க. நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். நான்லாம் அதை நினச்சி ஃபீல் பண்ணி பயந்துட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு ஹெட்செட்டை மாட்டினா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். இடையில வண்டியெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக அந்த லொக்கேஷன் படி தான். இருட்டை கண்டாலாம் எனக்கு பயம் இல்லை, மனுஷனுங்களை கண்டால் தான் பயம். ஓகே, அதனால் நைட்டு வந்து நான் 8 o'clock கிளம்பலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்றேன். இந்த வீடியோ ஆக்சுவலாக லென்த்தாக போயிட்டுருக்கு. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். காலையிலேருந்து என்ன செஞ்சனோ சும்மா சிம்பிளாக மார்னிங் ரொட்டீன் மட்டும், இதை வந்து உங்களுக்கு ஒரு 11 o'clock வந்து போஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. பாய்.